ஹலோ வெஸ் இஸ்ரேல் அமெரிக்கா ரெண்டு நாடுகள் சேர்ந்து ஈரானை தாக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஈரான் பதிலடி தாக்கல் நடத்திட்டு இருக்கு. இந்த போர் தற்போதும் இந்த போர் உச்சகட்டத்தை வந்து எட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு காரணம் சொல்லப்படுது. ஒன்னு, அந்த நாட்டோட அதிபரை, அதாவது ஈரான் நாட்டுடைய உச்சபட்ச தலைவர் வந்து தாக்கினத்தால கொண்டத்தால பழி வாங்கியே தீர்வோம் அப்படின்னு ஈரானும் அடிச்சிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இஸ்ரேல் அமெரிக்கா அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தாம விட மாட்டோம் அப்படின்னும் அமெரிக்காவும் இஸ்ரேல் அடிக்குது. இப்போ என்ன நடந்துருக்கு போரில் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அங்கதான் பல விதமான அதிர்ச்சிகள் நிரம்பி இருக்கு. ஹார்முஸ் நீரணையை தற்பொழுது ஈரான் தடுத்திருக்கு. ஆனா ஹார்முஸ் நீரணையில் தான் முக்கியமா உலக நாடுகளுக்கு போற 25% கச்சா எண்ணெய்கள் அதன் வழியா தான் போகும். அந்த ஹார்முஸ் நீரணை மொத்தமே 33 கிலோமீட்டர் தான். அந்த 33 கிலோமீட்டர்ல 3 கிலோமீட்டர்ல தான் கப்பல்கள் போக முடியும். அந்த கப்பல் வழியா தான் அங்கிருந்து கச்சா எண்ணெய் வெளியேற முடியும். அதுலயும் தற்போது பிரச்சனை என்னன்னா, அங்கிருந்து சவுதி, கத்தார், பக்ரைன் இந்த எல்லா நாடுகளும் அந்த நீரிணை வழியா தான் கச்சா எண்ணெய் கொண்டு வரும். இப்ப அந்த நீரிணையை தான் சுத்தமா முடக்கிருக்கு, க்ளோஸ் பண்றதுக்கு ஈரான். அதுக்கு முக்கியமான காரணம், இங்க யாராவது வந்தா கண்டிப்பா தாக்குதல் நடத்தும், 1 லிட்டர் கச்சா எண்ணெய் கூட வெளில போவாது அப்படின்னு ஈரான் சொல்லுது. இஸ்ரேல் அமெரிக்காவும் நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம், நீங்க போங்கன்னு சொல்றாங்க. ஆனா தற்போது அதுலயும் பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. எந்த நாடுகளும் அந்த அளவுக்கு துணிச்சல் இல்லை. ஏன்னா 90% கச்சா எண்ணெய் ஆசிய நாடுகளுக்கு அந்த வழியா தான் போயாகணும். முக்கியமா நமக்கு இந்தியாவுக்கு 90% கச்சா எண்ணெய் அங்கிருந்து தான் வருது. இப்ப அந்த கச்சா எண்ணெய் முற்றிலும் நின்னதால மிகப்பெரிய அளவுல இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கேஸ் சிலிண்டர் முற்றிலுமா தடப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி அந்த ஹார்முஸ் நீரணையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, கன்னி வெடிகளை புதைக்கிறது. ஹார்முஸ் நீரணைக்கு அடியில கன்னி வெடிகள் வந்து புதைச்சிருக்காங்க. அந்த கன்னி வெடிகள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தானது. ஈரான் தான் அந்த கன்னி வெடிகளை அங்க விதைச்சிருக்கு. கன்னி வெடிகளை வச்சிருக்கு கடலுக்கு அடியில. சரி, என்னதான் பிரச்சனை வரும்? இந்த கன்னி வெடிகள் 3 விதமா பார்க்கப்படுது. ஒரு கன்னி வெடி, அதாவது பழைய காலங்கள்ல வைக்கக்கூடிய முள்ளு மாதிரி, அதாவது நம்ம கொரோனா வைரஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி முள்ளு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்ணுவெடி. அந்த கண்ணுவெடி பக்கத்துல எந்த ஒரு போர்க்கப்பலோ இல்ல ஏதோ ஒரு கப்பல் வந்து மோதிச்சுன்னா அது தண்ணீர்லயே மிதக்கும். கீழே வந்து இரும்பு போட்டு நல்ல ஆங்கர் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அதனால மிதந்துட்டு இருக்கும். பெரிய பெரிய கப்பல் வந்து மோதிச்சு அப்படின்னா அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால மிகப்பெரிய சேதம் வந்து ஏற்படும். அதுக்கு பிறகு இன்னொரு கண்ணுவெடி இருக்கு. அது சமீபத்தில் வந்தது. அந்த கண்ணுவெடி சென்சார் மூலமா இயங்கும். அதாவது எந்த ஒரு கப்பல் வந்தாலும் அது வந்து சென்சார் மூலமா, அது கப்பல் மேல வந்த பிறகு அதோட அழுத்தம் இது போன்ற முக்கியமான சென்சார் வந்து அதன் மீது படும்போது கப்பல் தான் உணர்ந்து அது வெடிக்க ஆரம்பிக்கும். அடுத்த இன்னொரு கண்ணுவெடி என்னன்னா, அது மனிதர்களாலேயோ இல்ல ரோபோட் மூலமாவோ அதை கொண்டு போய் வைக்கிறது. அந்த இடத்துல வச்சு அதை திடீர்னு ரிமோட் மூலமா இயக்கி வெடிக்கிறது. இப்படி 3 விதமான கண்ணுவெடிகளை இப்ப தற்போது வந்து வச்சிருப்பாங்க. ஆனா ஈரான் பயன்படுத்துறது இந்த 2வது முறையை தான். அதாவது சென்சார் மூலமா இயங்கக்கூடிய இந்த கண்ணுவெடிகளை ஹார்முஸ் நீரிணையில வச்சிருக்காங்க. இது இரவோடு இரவா ஒரு படகு மூலமா கொண்டு போய், அதாவது ஆயிரக்கணக்கான கண்ணுவெடிகளை சாதாரண படகு மாதிரி இருக்கும், அந்த படகு மூலமா கொண்டு போய் அதை வந்து கடல் வந்து வீசுவாங்க. வீசிட்டு அவங்க வந்து வெளியே வந்து போடுவாங்க. இது சாதாரணமா தெரிஞ்சாலும் இதுல மிகப்பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. இப்பதான் அமெரிக்கா 13 கப்பல்களை, கண்ணுவெடிகள் கொண்டு போன கப்பல்களை தாக்கி அழிச்சிருக்கு. அதே நேரத்தில் அமெரிக்கா இன்னொரு வார்னிங் கொடுத்திருக்கு. நீங்க அந்த நீரணைக்கு அடியில கண்ணுவெடிகள் இருந்தா நீங்களே வந்து எடுத்துருங்க. அப்படி எடுக்கலனா இதோட விளைவு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு அந்த நாடு சொல்லுது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, 1984 to 88 ஈரானிய படைகள் சர்வதேச கப்பல் பாதையில கண்ணுவெடிகளை வச்சு வணிக கப்பல்களை அச்சுறுத்தினாங்க. முக்கிய தாக்குதல்னா 1988 USS சாமுவேல் பி ராபர்ட் என்ற கப்பல் ஈரான் வைத்த கண்ணுவெடியில சிக்கி சேதமடைஞ்சது. உடனடியா எல்லோருமே அதிர்ந்து போறாங்க. அந்த இன்ஜின் பகுதிக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட்டது. அந்த கண்ணுவெடி 15 அடி நீளத்துல மிகப்பெரிய பாதிப்பு. அந்த கப்பலுடைய என்ஜின் பகுதியில பெரிய ஒரு ஓட்டம் விழுந்துருச்சு. கப்பல் படைகள் வந்து உடனடியா அவங்களை எல்லாருமே காப்பாத்திட்டாங்க. அந்த கப்பலையும் அவங்க வந்து காப்பாத்தி முடிச்சிட்டாங்க. இதுக்கு பதிலடியா அமெரிக்கா ஆபரேஷன் பிரேயிங் மேண்டிஸ் மூலம் ஈரானின் சேகன் மற்றும் சபரான் ஆகிய போர்க்கப்பல்களை தாக்கி சகன் கப்பலை மூழ்கடித்தது. விளைவு ஈரானின் கடற்படை திறன் வெகுவாக குறைக்கப்பட்டதோடு இந்த போர் நடவடிக்கை ஈரான் ஈராக் போர் முடிவுக்கு வரவும் வழிவகுத்தது. அந்த கண்ணுவெடியோட விலை வெறும் $1500 தான். ஆனா அந்த கப்பலுக்கு ஏற்பட்ட சேதாரம் $90 மில்லியன். அப்படின்னா பாத்தீங்க, வெறும் சாதாரண ஒரு கண்ணுவெடி வச்சா அது மிகப்பெரிய விளைவை வந்து பொருளாதார சிதைவை வந்து ஏற்படுத்தும். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. அதே போல ஒரு கப்பல் தான் 1916 ஈரான் நோக்கி வந்தது. அதுவும் இந்த கப்பல் பிரிட்டிஷ் கப்பல். அந்த கப்பல் அங்க கடல் வழியா வந்திருக்கும் போது திடீர்னு அந்த கப்பல் வெடிச்சு செதறிச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அந்த கப்பல் செதஞ்சிருக்கிறது தெரியுது. இப்ப அந்த கப்பல்ல இருந்து 55 நிமிஷத்துல வந்து மூழ்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் அது டைட்டானிக் கப்பலோட சிஸ்டர்னு சொல்லுவாங்க. அது டைட்டானிக்கும் அதுவும் ஒரே நேரத்தில் செய்யப்பட்டது, அவங்களாலே செய்யப்பட்டது. அதனால அதே அளவு அவ்வளவு பிரம்மாண்டமா வந்திருக்கும். அதனால மிகப்பெரிய ஒரு கப்பல்னு சொல்லப்பட்டது. அந்த கப்பல் மூழ்கிறதுக்கு 55 நிமிஷம் எடுத்துக்கிட்டது. ஆனா அதே டைட்டானிக் கப்பல் 2.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. ஆனா அந்த கப்பல் வேகமா மூழ்கிச்சு. ஆனா அதே நேரத்தில் வேகமா காவலர்கள் வந்து 30 பேர் வெடி விபத்துல பாதிக்கப்பட்டு இறந்தாங்க. அதே போலதான் தற்போது நடக்கக்கூடாதுன்ற ஒரு எச்சரிக்கையில இப்ப வந்து செயல்பட்டு இருக்காங்க. இப்ப இதே கண்ணுவெடி ஈரானும் கச்சா எண்ணெய் கொண்டு வந்தா ஈரான் கப்பல்லையும் பட்டா கூட அது பயங்கரமா வெடிக்க
வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு தற்கொலைக்கு சமன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் ஏற்கனவே இந்த நீரணையில கன்னிவெடிகள் இருக்கிறதா அமெரிக்கா கூறிட்டு வருது. இப்பதான் அந்த கன்னிவெடிகள் எடுக்கிறதுக்காக டால்பின்களையும் சீல்களையும் பயன்படுத்துறாங்க. அந்த டால்பின் நீரணையில எல்லா இடங்களுக்கும் தேடி சென்று அந்த ஒவ்வொரு கன்னிவெடிகளா தேடி எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. முக்கியமா நம்ம சாதாரண எலக்ட்ரானிக் சென்சார்களை விட அதிக பவர் கொண்டதான் டால்பின். இந்த டால்பின் அதிக மோப்ப சக்தி கொண்டது. அதாவது பூமிக்கு அடியில, அதாவது சேர்களுக்கு இடையில புதைஞ்சு கிடந்தாலும், அதே போல கற்களுக்கு இடையே சிக்கி இருந்தாலும் இந்த டால்பின் மோப்பம் பிடிச்சி வேகமா போய் கண்டுபிடிச்சிரும். அது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா, டால்பினிடம் அதிக மோப்ப சக்தி உண்டு. இப்ப டால்பினிடம் ஒரு சென்சார் மாதிரி ஒண்ணு கழுத்துல கட்டி விடுவாங்க. அது எந்த இடத்துல கண்ணிவிடி இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் அது போட்டுரும். இப்ப அது ஒரு சென்சார். இப்ப மனிதர்கள் அந்த இடத்தை தேடி போய் அந்த வெடிப்பொருளை எடுத்துருவாங்க. இப்படிதான் கண்ணிவெடிகள் அகற்றது. அதே நேரத்தில் இப்ப அதே நீரணையிலிருந்து ஈரான் சீனாவுக்கு 9 மில்லியன் பீப்பை கச்சா எண்ணெயை அவங்க சீனாவுக்கு கடத்திருக்காங்க, சீனாவுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதே நீரணையில் தான். ஆனா அது எப்படின்னா, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தெரியாத அளவுக்கு அவங்களுடைய கப்பல்ல இருக்கிற ரேடார்கள் முற்றிலும் அணைக்கப்பட்டு அங்கிருந்து கடத்தி கொண்டு போயிருக்காங்க. அதாவது சீனா இதனால மிகப்பெரிய அளவுல பொருளாதார அடி ஏற்படுன்றது சீனாவுக்கு நல்லாவே தெரியும். அதாவது எதுக்காக சீனா அவசரமா இவ்வளவு எண்ணெய்களை வாங்குது அப்படின்னா, வருங்காலங்களில் போர் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பு உலக நாடுகள் ஏற்படும். அதனால இதுல சீனாவும் விதிவிலக்கு இல்ல. அதனாலதான் ஈரான் உடனடியா அவங்களிடமிருந்து இந்த கச்சா எண்ணெயை வாங்கியிருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 1 லட்சம் பீப்பா எண்ணெயை இது வாங்கியிருக்கு. இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா பார்க்கப்படுது. இதெல்லாம் தாண்டி தற்போது போர் உச்சத்துல இருக்கு. அது என்னன்னா, ஈரானை கடைசி வரை நாங்க விடவே மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அமெரிக்கா இது குறுகிய கால போர் தான் அப்படின்னு அது தெரிஞ்சிருக்கு. அமெரிக்காவோட பொருளாதாரம் சென்செக்ஸ்லாம் பயங்கரமா வீழ்ச்சி அடைந்திருந்தது. இப்ப திடீர்னு அவருடைய ஒரு அறிவிப்பால மேல வந்திருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்காவோட சின்ன பயம் தான். அதாவது அமெரிக்கா நம்ம இதுக்கு மேல பொருளாதார ரீதியா பயங்கரமா பாதிக்கப்பட்டுருவோம், அதனால முடிஞ்சவரை இந்த போர்ல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு அவங்க எவ்வளவு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் ஈரான் தற்போது அதனுடைய வளைகுடா நாடுகளை, பக்ரைன், சவுதி அரேபியா, இந்த நாடுகள்லாம் தற்போது தாக்கி இருக்கு. ஆனா இஸ்ரேல் வேற மாதிரியே திங்க் பண்ணிருக்கு. இஸ்ரேல் தற்போது ஈரானையும் தாக்கிட்டு இருக்கு. ஈரான்ல முக்கியமான எண்ணெய் பகுதிகளை நோக்கி. முக்கிய காரணம் என்னன்னா, ஈரான பொருளாதார ரீதியா சிதைக்கணும் அப்படின்னு அவங்க பயங்கரமான வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ராணுவ தளம், ஏவுகணை தளம், அதே போல எண்ணெய் வளங்கள்லாம் அது சிதைச்சிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அது இன்னொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கு. அதாவது ஈரானுக்கு முக்கியமா உதவக்கூடியது லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா போராளிகள் தான். ஈரான்ல இருந்து அவருடைய தாக்குதல் வேகமா நடத்த முடியாது. அதனால ஈரான் என்ன பண்ணுது அப்படின்னா, லெபனான்ல அவங்களுடைய போராளிகளை வச்சு பக்கத்து நாட்டில இருந்து அதை தாக்கிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு முக்கிய பிரச்சனை என்னன்னா, இந்த லெபனான் உள்ள ஹிஸ்புல்லாவை தாக்கி அழிச்சாவே நமக்கு பெரிய ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்னு இஸ்ரேல் இப்ப லெபனானை பயங்கரமா தாக்கி இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 500 ஏவுகணைக்கு மேல லெபனான்ல தாக்கி இருக்கு. அது முக்கியமா மக்கள் வசிக்கிற குடியிருப்புல தாக்கி இருக்கு. இதனால லெபனான் மிகப்பெரிய சேதத்தை கண்டிருக்கு. அதே நேரத்தில் ஈரான் தற்போது சவுதி ஏர்போர்ட்ல பயங்கரமா தாக்கி இருக்கு. அதுல 4 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல பக்ரைன்லயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலையிலையும் தாக்கி இருக்கு. இந்த மாதிரி இந்த தாக்குதல் நாளுக்கு நாள் மிகப்பெரிய அளவுல விரிவடைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு வராது அப்படின்னு உலக நாடுகள் எல்லாருமே பார்த்திருக்காங்க. ஏன்னா இதுக்காக மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆசிய நாடுகள் பெருசா பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, எப்படிதான் முடிவு வரும் அப்படின்னு எல்லாரும் காத்திருக்கிறாங்க. ஆனாலும் இந்த போர் முடிவு வர மாதிரி தெரியல. அதுக்குள்ள இந்தியாவில் பெட்ரோல், டீசல், எல்பிஜி சிலிண்டர் எல்லாமே விளையாடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தற்போது காணாமே போயிடும் இருக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை தற்போது கண்டுட்டு வருது. ஓகே, மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதே போல சற்று முன் தகவல்படி வளைகுடா பகுதியில் அமெரிக்க எண்ணெய் கப்பல் உட்பட 6 கப்பல்களை கடுமையா தாக்கி இருக்கு ஈரான். ஹர்முஸ் ஜலசந்தி அருகே பல கப்பல் தாக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதி முழுவதும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது அப்படின்னு ஈரான் கூறியிருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பிய கப்பல்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது என்றும், சீனா மற்றும் ரஷ்ய கப்பல்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து ஹர்முஸ் ஜலசந்தி பகுதியில் தாய்லாந்து நாட்டின் மயூரினாரி மார்ஷல் தீவுகளுக்கான ஸ்டார்குவைன் கப்பல், ஜப்பானின் சரக்கு கப்பலான ஒன் மெஜஸ்டி ஆகியவையும் தாக்குதலில் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல ஜப்பான் சரக்கு கப்பல் ஹர்முஸ் ஜலசந்தி பகுதியிலிருந்து 52 கடல் மைல்கள் தொலைவில் கடல்ல நங்கூரம் போட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இது தவிர மார்ஷல் தீவுகளுக்கான கொடியுடன் சென்ற விஷ்ணு மற்றும் ஜைபரோஸ் என்ற 2 கப்பல்களும் தாக்கப்பட்டிருக்கு. இது கடலுக்கு நடுவில் பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு. மேலும் மொத்தம் 6 கப்பல்களை ஈரான் தாக்கியுள்ளதா தகவல் வெளியாயிருக்கு. இதுல 2 கப்பல்கள் ஈராக்கிலிருந்து எரிபொருள் ஏற்றி வந்தது, கச்சா எண்ணெய் ஏற்றி வந்தது.